ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ 17மா? ஸோ 17 வந்து பார்த்தீங்கன்னா illustration 70, this is also for CA final, CMA final and inter. என்னப்பா எல்லாத்துக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூசிங் டிவிடெண்ட் growth மாடல் என்னங்க? காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி இந்த ஃபாலோவிங் கேஸ். அப்போ நம்ம கேட்குறது என்னதான்? வாட் இஸ் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஃபார்முலா? டிவிடெண்ட் டிவைடட் பை D1 டிவைடட் பை P0 ப்ளஸ் G, இதுதான் ஃபார்முலா. ஆனால் இதை போட்டால் வந்துருமா ஆன்சர்னு கேட்டால் வராது சில விஷயங்களுக்கு. ஏன்னா இங்கே வந்து கணக்கே மாற்றி கொடுத்துட்டான். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அப்போ 2 லட்ச ரூபாயா, ஒரு ஷேரோட விலை வந்து 10 ரூபா. அப்போ எத்தனை ஷேர் இருந்திருக்கும்? 20,000 ஷேர்ஸ் இருந்திருக்கும் இல்லைங்களா? அடுத்தது ஏர்னிங்ஸ் ஃபார் 2020-21 எவ்வளோங்க? 60,000 ருபீஸ். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 180 ரூபா. டிவிடெண்ட் பெர் ஷேர் வந்து 2018க்கு 7, 19க்கு 8, 20க்கு 10, 20க்கு 21க்கு 11ன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துதான். சொல்யூஷன் அப்படின்னும் போது அதே தான் ஃபார்முலா. டிபிஎஸ்னா ஒன்றும் இல்லை, டிவிடெண்ட்டு டிவைட் பை பிஓ ப்ளஸ் ஜி தான் என்ன செய்யறான் டிபிஎஸ்ன்னு சொல்கிறோம். வாட் இஸ் டிபிஎஸ்? டிவிடெண்ட் பெர் ஷேர். வாட் இஸ் எம்பிஎஸ்? மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஷேர். அப்போ டிபிஎஸ் எம்பிஎஸ்ன்றது D1 P1ன்றது கிட்டத்தட்ட என்னதான் ஒன்று தான். வாட் இஸ் கே? எவ்வளோதான். இப்போ வாட் இஸ் டிவிடெண்ட் பெர் ஷேர்? எம்பிஎஸ் மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேர். இப்போ டிவிடெண்ட் பெர் ஷேர் அட் த எண்ட் ஆஃப் த கரண்ட் இயர் அவன் எவ்வளோ சொல்கிறான் அப்படின்னு பார்க்கணும். கணக்கில் என்ன சொல்லிக்கிறேன்னா டிவிடெண்ட் பெர் ஷேர் எட் த எண்ட் ஆஃப் த இயர் தான் நம்ம படிக்கணும் இல்லையா? D1னாவே எண்ட் ஆஃப் த இயர் தான், D0னா தான் பிகினிங் ஆஃப் த இயர் இல்லையா? அப்போ நம்ம அணுகுபொழுது 2021 தான். ஏன்னா ஏர்னிங்ஸ் அதான் கொடுத்துக்கணும் இல்லையா? ஆமாவா இல்லைங்களா? சரி, அப்போ எம்பிஎஸ் வேணுமே சார். ஏர்னிங்ஸ் நீங்கள் சொல்லிட்டீங்க, அப்போ இபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னங்க? கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஷேர். அவனு கொடுத்துட்டேன் எவ்வளோ? 180 ரூபா. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேர். அப்போ எம்பிஎஸ்ன்றது மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேர். அப்போ 180, 11/180 கிளியரா? 11/180 போட்டால் ஆன்சர் வந்துடுமா? சத்தியமாக வராது சார். டிபிஎஸ் எம்பிஎஸ் சார். க்ரோத்துன்னு ஒன்று இருக்குல்ல, என்னங்க? க்ரோத் வேணுமே. நம்ம அடுத்த ஃபார்முலா என்ன கேட்டுக்கிறாம? க்ரோத். அப்போ நமக்கு 11 + 11 வந்துருச்சு, 180 வந்துருச்சு. வாட் இஸ் க்ரோத்? க்ரோத் இல்லை. ஆனால் கணக்கில் எங்கே க்ரோத் கொடுத்துக்கானா? கொடுக்கல. ஆனால் நம்மளே எப்படி கண்டுபிடிக்கணும்னா 2018 இருந்த டிவிடெண்ட் இப்போ என்ன ஆயிடுச்சு? 2019 8 ஆயிடுச்சு. இப்போ 7லேருந்து என்ன ஆயிடுச்சு? 8 ஆயிடுச்சு. அப்போ எத்தனை % இன்க்ரீஸ் ஆயிடுச்சு? நம்ம அந்த மாதிரி தான் க்ரோத்தை கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? அப்போ 8 இருந்தது, 7லேருந்து 8 ஆயிடுச்சு. அப்போ 1 ரூபா இன்க்ரீஸ் ஆகிடுது. 7 ரூபாய்க்கு 1 ரூபா 100க்கு எவ்வளவு? நல்லா புரிஞ்சுக்கணும். இதை சொல்கிறேன். க்ரோத் எப்படி வந்துச்சு அப்படின்னா நல்லா புரியல உங்களுக்கு, ரொம்ப கஷ்டம். 7லேருந்து 8க்கு போச்சு, 8லேருந்து 9, 9லேருந்து 11 போகுது இல்லையா? அப்போ இந்த வருஷத்துக்கு க்ரோத் எப்படி வந்திருக்குன்னா 8 ரூபா ஆயிடுச்சு. க்ளோசிங், ஓப்பனிங் எவ்வளோ? அப்போ இன்ட்டு 100. ஏன் தெரியுதா? 8 - 7 டிவைடட் பை 7 இன்ட்டு 100. இதெல்லாம் லாஜிக்காக நீங்கள் புரியும். 14.285%. கிளியரா? இதான் நாங்கள் வந்துருக்குது. புரியுதுங்களா இல்லையா? அடுத்தது 8லேருந்து 10 ஆயிடுச்சா? 8 to 7லேருந்து 8, 8 to 10 ஆயிடுச்சு. அப்போ 10லேருந்து 8 போச்சுன்னா -2, 2/8 இன்ட்டு 100. அப்போ 2/8 இன்ட்டு 100. அப்போ 25%. அடுத்து 11/10 இன்ட்டு 10 இன்ட்டு 100. ஸோ 10%. கிளியரா? அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 14.29, 25 + 10. இது ஆவரேஜாக நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகுது சார். சரி, ஏன் சார் இப்போ 19 கூடிய 10% எடுத்து போடக்கூடாது? ஏன்னா வொலாட்டைல் கான்ஸ்டன்ட்டாக க்ரோத் ஆகலை, என்னவா இருக்குது? மாறி மாறி வேரியபிளாக இருக்கக்கூடியதுனால நம்ம என்னதான் செய்யணும்? அதை ஆவரேஜாக எடுத்து போடணும். இப்படி ஆவரேஜ் எடுத்து போட்டால் என்னதான் வருது? 16.43%. இதுதான் க்ரோத். அப்படின்றதுனால இந்த க்ரோத் எடுத்து யூஸ் பண்ணால் ஆன்சர் வந்துருமான்னு கேட்டால் எஸ். 11/180 இன்ட்டு இல்லை ப்ளஸ்ஸு 16.43% போட்டால் என்ன ஆகும்? +0
1643. So you will get an answer 22.54 is a great answer. ஸோ இப்போ வந்து ஒரு கணக்கு வந்து பார்த்தா ரொம்ப சிம்பிளான கணக்கு தான், ஆனால் நம்ம அது புரிஞ்சுக்கிற எப்படின்னு தான் பார்க்கணும். இதில் வந்து growth இல்லை, growth எடுக்கணும். சில பேர் என்ன செஞ்சிருவாங்க, ஏர்னிங்ஸ் பர் இபிஎஸ் கண்டுபிடிப்பாங்க. இபிஎஸ் என்பது தேவையில்லை இந்த இடத்துல. ஆக்சுவலாக வந்து 60,000 டிவைடட் பை 20,000 போடணும். 3 ரூபா இபிஎஸ் வரும். ஸோ இபிஎஸ் வேல்யூ இங்கே தேவையே இல்லை, ஆனால் அது திருப்பி வர இடத்துல நான் சொல்லுவேன். அப்போ இது தேவை இல்லை அப்படின்னு தான் என்னுடைய கான்செப்ட். கிளியரா? இப்போ ஆவரேஜ் புரிஞ்சிச்சுங்களா உங்களுக்கு? ஆவரேஜ் மெத்தட், growth ரேட்டு இப்போ நம்ம பார்த்தது தான் கிட்டத்தட்ட அதே தான். டிவிடெண்ட் இன் இயர்ஸ் அகோல கூட்டி எல்லாத்தையும் என்ன செய்யணும், வகுத்து போடணும். அதுக்கு சிம்பிளாகவும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பார்த்து அந்த மாதிரி போட்டோம்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதான் வந்து illustration 17. Thanks for watching this.